ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. இருகுழை கோமலம் தாள் புஷ்பராகம் இரண்டு கண்ணம் குறுமணி நீளம் கைகள் கோமதிகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்தவள்ளி மரகதராமம் திருமேனியும் வெற்றி மனைக்குமே ஸ்ரீ குறிப்பிடுவா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அனுமலை. இப்போ குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். கூடவே ராகு பயிற்சியும் சேர்த்து நம்ம ஒரே பதிவா கொடுக்கறதால கொஞ்சம் விரிவா போவோம். கண்டிப்பா நீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம பார்த்து பயனடையுங்கள். இப்ப நம்ம பதிவு இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் அதை டச் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு தெளிவா வந்துடும். இப்போ இதுவரை தனுசு ராசி வரை நம்ம குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு பயிற்சி பலன்களை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சி மற்றும் ராகு பயிற்சிகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க இருக்கின்றோம். மகரம் அப்படின்னா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரத்தான் நகரத்தான் அப்படின்ற பழமொழி இருக்கு. அப்போ மகர ராசியில பிறந்தவங்க சாதாரண ஒரு கிராமத்துல பிறந்தாலும் கண்டிப்பாக ஒரு டவுன்ல போய் குடியேறக்கூடிய வாய்ப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு சொல்ல முடியும். அப்போ உங்க ராசியாநாதர் யாருன்னா சனி, உழைப்பை நம்பக்கூடிய ஒரு கிரகம். அப்போ உழைப்பாளியாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்கு இதுவரை 5ல் இருந்த குரு பகவான் 5ஆம் இடம் போன வருஷம் நல்லா தான் இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தாலும் சூப்பராகவே இருக்கு அவங்களுக்கு. அதே போல இப்ப 6ஆம் இடத்துக்கு செல்வதால் இது ஒரு நன்மை. குருவுக்கு 6ஆம் இடம் என்ற இடம் சரியில்லாத இடமாக இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்தில் குரு வருவது சாதகரை வெளியூரில் சென்று வெளியிடத்தில் சென்று சிறப்படைய செய்வார். அப்ப வெளிநாடு வெளிதேசத்திற்கு அப்ளை பண்ணிருக்கவங்க இந்த குரு பயிற்சியின் பிறகு அற்புதமாக நீங்க செல்லலாம். குரு பயிற்சி எப்ப? மே 14க்கு பிறகு அற்புதமா இருக்கும். ராகு பயிற்சி மே 18. அப்ப 2 பயிற்சிகளும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. இப்ப ராகு உங்களுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இதுவரை 3ஆம் இடத்துல இருந்த ராகு 2ஆம் இடத்துலயும், அதே போல இதுவரை மகர ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த கேது 8ஆம் இடத்துக்கு வர்றதால அப்ப 2-8 ராகு கேதுக்கள் பயணிப்பது பூர்வீக ஊரை விட்டு வெளியே போறக்கூடிய அமைப்பை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. 2ல் ராகு வர குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார். பணம் சம்பாதிக்கா போய் வர வைக்க திரைக்கடல் ஓடியும் திறமையும் தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்ப பொருள் சம்பாதிப்புக்காக வெளிநாடு செல்வது எந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். எப்படின்னா 2-8 ராகு கேதுக்கள் இருக்கும் போதும் 6-8 பணத்தில் குரு வரும்போதும் வெளிநாடு செல்லலாம். வெளி பயணங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சற்று கவனம் தேவை. இது ஸ்தானபலம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது சாரபலம். நட்சத்திர சாரங்களில் கிரகங்கள் செல்லும் போது முதல்ல மகர ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 12 குரு 6ஆம் இடத்துக்கு செல்வது சகோதர வகை சண்டையும் அலட்சத்திலை கொடுக்கும். இது ஒரு அமைப்பு. சாரபலங்களை பார்க்கும்போது முதல்ல செவ்வாய் சாரம் பாதகாதிபதி சாரத்துல போறதால கண்டிப்பாக முதல் ஒரு 5 மாத காலம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சகோதர சண்டை, தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து போறது, இது போன்ற அமைப்பு கொடுக்கும். அப்ப அதுல கவனமா போகணும்ன்றது காட்டுது. அடுத்தது ராகு சாரத்துல வரும்போது ராகு 2ல இருக்கிறதால பண விஷயங்களை சிக்கலை கொடுப்பாரு. குடும்பத்துல குழப்பத்தை விட்டு போடுவாரு. குடும்பத்தோட வெளிப்படியில ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப குடும்பத்தை விட்டு வெளியே செல்வது சிறப்பான ஒரு அமைப்பு இந்த மகர ராசினியர்களுக்கு இந்த வருஷத்துல. கடன் வாங்கக்கூடிய அமைப்பு காட்டும். ஏன்னா ராகு கடன், குடும்பத்துக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்தவரை குரு சாரத்துல போகும்போது 3க்கு 12 சாரம். அப்ப அது நல்லாவே இருக்கும். அதாவது அக்டோபருக்கு மேல இது சாரபலம். அடுத்தது மூர்த்தி நிர்ணயிக்கு வந்துடும். மூர்த்தி நிர்ணயம் பார்க்கும்போது அன்னைக்கு மகர ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்துல கேட்டையில போகும்போதுதான் குரு பயிற்சி ஆகுது. அப்ப 11ஆம் இடம் என்பது அற்புதமான சொர்ணமூர்த்தியாக வருகின்றார். அப்ப இதுவரை பார்த்த பலன்கள் உங்களுக்கு ஏருக்கு மாறாக இருந்தாலும் மூர்த்தி நிர்ணயத்துல நீங்க சொர்ணமூர்த்தியா வராங்க. அப்ப சொர்ணமூர்த்தி என்பது தங்கம். அப்ப திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அப்ப எதிர்பார்க்கிற அத்தனை விஷயமும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வெளியிடத்தில் செல்லும் போது யோகத்தை கொடுப்பார். புரியுதுங்களா? அப்ப 6ல் குரு கடன், நோய், வம்பு, வழக்கு, பிரச்சனை, துன்பம், துயரம் அத்தனையும் கொடுத்தாலும் சொர்ணமூர்த்தியாக வருவதால் உங்களுக்கு யோகம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அப்ப சொர்ணம்னா தங்கம். 100%, 100% நீங்க இப்ப நற்பலனை எதிர்பார்க்கலாம். எந்த வகையில? பணம், குழந்தை பேரு பாருங்க. இதுவரை குழந்தை பேருக்கு நீங்க வைத்தியம் பண்ணியிருந்தாலும் அந்த குழந்தை இதுவரை தடைபட்டிருக்கும். இதுக்கு மேல இந்த 2025 மே மாசத்துக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேருக்கு உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த பரவர்கள் வரும். வாங்கின படத்தை கொடுக்க முடியும், கொடுத்த படத்தை வாங்க முடியும். இப்படிப்பட்ட காலகட்டம் இப்போ அற்புதமான நேரம் ஓடிட்டு இருக்குது. எனவே இந்த மகர ராசி நேயர்கள் அற்புதமா நீங்க இறை வழிபாடு பண்ணி, அதாவது வியாழக்கிழமை தோறும் சிவ வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோயில் இருக்கிற நவகிரகங்களை வழிபாடு பண்ணுங்க. 2 நெய் தீபம் போட்டு கண்டிப்பாக வள வாங்குறீர்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே போல முல்லை மலர் சாமிக்கு வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். குருமார்களை வழிபடுங்க. உங்களுக்கு பிடிச்ச குருமார்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரலாம், உடைகள் வாங்கி தரலாம். அதே போல வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடும் ஜீவ சமாதி வழிபாடும் உங்களுக்கு யோகத்தை தரும். எனவே முடிஞ்ச ஆலங்குடி ஒரு முறை போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.